பசுமை விவசாய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அதில் நிறைய கேள்விகள் என்னுடைய ஃபோன் காலில் கேட்குறீங்க. அவங்களுக்காக மீண்டும் ஒரு அப்டேட், ஒரு தகவல் கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான். இப்போ ஏற்கனவே நான் ஒரு லாஸ்ட் வீடியோவில் கொடுத்தேன். இந்த சின்ன செல்லு தான் நீங்கள் போடுறீங்களா அப்படின்றது கேட்டீங்க. இது 6Ah பேட்ரி. இது பார்த்தீங்கன்னா 15Ah பேட்ரி. சரிங்களா? 15Ah பேட்ரி. இது 6Ah பேட்ரி. இது நீங்கள் எப்படி ஏஹெச் கேட்குறீங்களோ அந்த ஏஹெச்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்டரிகள் மாறுபடும். வோல்டேஜ் ஸ்டாண்டர்டு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேட்டரி ஸ்ப்ரேயருக்குமே வோல்டேஜ்ன்றது 12 வோல்ட் மட்டும்தான். அந்த ஆம்பியர் அவர், அந்த ஆம்பியர் அவர்ன்றது சுருக்கம் தான் ஏஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆம்பியர், ஹெச்னா அவர். இந்த அடிப்படையில் தான் நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயர் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இது எப்படி பேக்கப் கொடுக்கும், இந்த பேட்டரி சின்ன செல்லாக இருக்குது, இதே தான் போடுவீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. இது உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன். இது லித்தியம் அயன் பேட்டரி. சரிங்களா? இது பெர்ரோ பாஸ்பேட், லித்தியம் பெர்ரோ பாஸ்பேட். நான் பேட்டரி ஸ்ப்ரேயருக்கு இப்போ லித்தியம் பெர்ரோ பாஸ்பேட் பேட்டரி மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதனுடைய வோல்டேஜ் ஒரு சிலர்லாம் கேட்டீங்க எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றதுக்காக. அவங்களுக்கான வோல்டேஜ் இப்போ நான் காட்டுறேன் பார்த்துங்க. ஒவ்வொரு செல்லுலேயும் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்றதுக்காக கேட்டீங்க. இந்த வெளிச்சத்தில் இருக்குது சரியா? இப்போ பாருங்க, 3.269. சரிங்களா? வோல்டேஜ் இன்னும் சார்ஜ் போடலை. சார்ஜ் போட்டோம்னா கிட்டத்தட்ட 14 வோல்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகும். சின்ன செல்லில் அதே சேம் வோல்டேஜ் தான் இருக்கும். பெருசில் அதிகமாக இருக்குமா, சின்னதில் வோல்டேஜ் சேம் தான். ஆனால் ஏஹெச் மட்டும்தான் கூடுதலாக இருக்கும். இதில் அதிகப்படியாக இந்த பேட்டரி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்டீங்க. இது பெரும்பாலும் பேட்டரி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கேட்குற அந்த வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி, ஆம்பியருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை அசம்பிள் பண்ணி தரோம். நான் இன்வெர்ட்ரு, 2 வீலரு, இது பெரும்பாலும் 2 வீலர் பேட்டரி தான். இது எலக்ட்ரிக்கல் பைக்குக்கு போடுற பேட்டரி. இது திரும்ப சொல்கிறேன், எலக்ட்ரிக்கல் பைக்குக்கு போடுற பேட்டரி. இது சாதாரண அந்த லெட் ஆசிட் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, அந்த லெட் ஆசிட் பேட்டரி கிடையாது. இது நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதனுடைய லென்த்து பார்த்துக்குங்க, தெரியுதுங்களா? இதுதான். இப்போ விவசாயத்துக்கு நாங்கள் இந்த லித்தியம் பெர்ரோ பாஸ்பேட் பேட்டரியை கொண்டு கொடுக்கறதுனால அதனுடைய லைஃப் சைக்கிள்ஸ் இது 3000 டைம் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியாக கம்பெனி தரப்பில் ஒரு 8 வருஷம். இதனுடைய 3000 சைக்கிள்ஸ் நீங்கள் டிவைடேட் பண்ணிங்கன்னா 365 உங்களுக்கு தெரியும் அதனுடைய ரிசல்ட் என்னன்றது. எங்கள் தரப்பில் நீங்கள் சரியாக மெயின்டெனன்ஸ் செய்ய மாட்டீங்க. இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா மருந்து தெளிச்சிட்டு உடனே அப்படியே தூக்கி போட்டுருவீங்க. நீங்கள் சார்ஜ் எல்லாம் செய்ய மாட்டீங்க. சார்ஜ் செய்யறதுனால என்ன ஆகும்னா, அந்த லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்தாலும் சரி, இந்த லித்தியம் பெர்ரோ பாஸ்பேட் பேட்டரி இருந்தாலும் சரி, ஃபெயிலியர் ஆகும். அதுக்கான சார்ஜிங் நீங்கள் செய்துட்டு தான் ஸ்டோரில் வைக்கணும். இல்லைனாக்கா பேட்டரி பேக்கப் கொடுக்காது உங்களுக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் என்னைக்கு திரும்ப மருந்து தெளிக்க போகிறீங்களோ அன்னைக்கு திரும்ப சார்ஜ், அதுக்கு முந்தைய நாளே சார்ஜ் போட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு தான் நீங்கள் விவசாய நிலத்தில் பயன்படுத்தணும். திரும்ப ஃபீல்டு அவர் முடித்த உடனே திரும்ப அன்றைக்கி நைட்டு சார்ஜ் போட்டு தான் ஸ்டோரில் வைக்கணும். இதெல்லாம் மெயின்டெனன்ஸ்னால் என்னன்னு கேட்குறீங்க. அதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு இந்த அடாப்டரில் நீங்கள் சார்ஜ் போகிற பகுதியில் பார்த்தீங்கன்னா, இதில் சொருகும் போது லூஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா சரியாக சார்ஜிங் ஆகாது. அதே போல் கரண்ட்டில் சொருகிற அந்த சார்ஜர் கரண்ட்டில் ப்ளக் பண்ணுற இடத்துலையும் லூஸ் கனெக்ஷன் இருந்தாலும் சார்ஜிங் சரியாக நடக்காது. இப்போ இதனுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்க. இதுக்கு இடையில் எந்த அளவுக்கு இதனுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டீங்க. இப்போ பாருங்கள், இதை சார்ஜ் போட்டது 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. சார்ஜ் போட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சார்ஜ் போடலை. இப்போ பாருங்கள், சிங்கிள் மோட்ரு போட்டு வச்சுருக்கேன். இப்போ சிங்கிள் மோட்ரு போடுறேன். இது சிங்கிள் மோட்ரு ப்ரெஷர்.
நல்லா பார்த்துக்குங்க. நல்லா மிஸ்ட் வந்து பனித்துளி மாதிரி வரும். இதனால உங்களுக்கு வந்து மருந்து தெளிக்கிற அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வேஸ்ட் ஆகாது. இப்போ டபுள் மோட்டர் போடுற பாருங்க. இதை டபுள் மோட்டர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ அதனுடைய ப்ரெஷர் பாருங்க. இதுதான் லித்தியம் பெரோபாஸ்பேட்ல ஏன்னா இந்த ப்ரெஷர் கிடைக்குதுன்னா, அதிகமான ஆம்பியர் எந்த அளவுக்கு மோட்டரை வந்து எடுக்குமோ அந்த ஃபுல் ஆம்பியரை வந்து இந்த பெரோபாஸ்பேட் வந்து கான்ஸ்டண்டா கொடுக்கும். அதாவது அதுல வந்து அதனுடைய இதே குறைச்சிக்காது. இப்போ கீழே பாருங்க, இப்போ கீழே பகுதியில் பாருங்க, இந்த மண்ணு காஞ்சி கிடக்கு. எந்த அளவுக்கு வந்து வேகமா நனையுது. இது போலதான் பயிர் வந்து நனையதுனால பூச்சி கண்ட்ரோல். நீங்க ப்ளோயர் வாங்கி தனியாக எக்ஸ்ட்ரா பயன்படுத்துறீங்களா, அது தேவைப்படுறது ஒரு சிலருக்கு. இதுவே போதுன்ற அளவுக்கு தான் இதனுடைய ப்ரெஷர் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மண்ணு பகுதி பாருங்க காஞ்சி இருக்கு. இப்ப பாருங்க பாருங்க ஒரே இதுல எந்த அளவுக்கு ஈரமாயிருக்கு பாருங்க. திரும்ப இந்த ரவுண்ட் இங்க முடிச்சுன்னா திரும்ப ரிட்டர்ன் இப்படி அடிக்கிற பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா. இந்த அளவுக்கு ஈரமாயிடும். நீங்க ஒரே ரெண்டே டைம் இந்த லெப்ட் ரைட்டு அப்படின்னு திருப்பும் போது, இந்த லெப்ட் ரைட்டுன்னு இப்படி திருப்பும் போது உங்களுக்கு என்னன்னா அந்த அளவுக்கு நல்லா வந்து மண்ணுல வந்து அந்த பயிர் மேல வந்து நல்லா வந்து அந்த ஈரப்பதம் வந்து நல்லா தெளிச்சு ஒட்டுறதுனால பூச்சி கண்ட்ரோல் வந்து நல்லா இருக்கும். ஒரே 4 பகுதி நிலத்திலையும் வந்து ஒரே சீரா வந்து மருந்து வந்து பயிர் மேல படியும். இதனால வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய லைஃப் சைக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து இந்த பேட்டரி வந்து இதுல வந்து நீங்க நிறைய டவுட் கேட்கறதுனாலதான் நான் வந்து இந்த வீடியோ பதிவு பண்றேன். பெரோபாஸ்பேட் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதுனால லெட் ஆசிட் பேட்டரி இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அதே சமயம் இதுல வந்து நீங்க சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லெட் ஆசிட் பேட்டரியில கிட்டத்தட்ட அதனுடைய வாழ்நாளே பாத்தீங்கன்னா அதனுடைய லைஃப் சைக்கிள்ஸ் 300 இருந்து 500 நாள் தான் வந்து அதனுடைய லைஃப் சைக்கிள்ஸ் மேக்சிமம். இந்த பெரோபாஸ்பேட் 3000 டைம் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் செய்யலாம். இந்த லெட் ஆசிட் நீங்க ஆல்ரெடி இப்போ பயன்படுத்திட்டு அந்த பேட்டரி வந்து 300 இருந்து 500 டைம் தான் நீங்க சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் செய்ய முடியும். இதனாலதான் அதனுடைய லைஃப் சைக்கிள்ஸ் குறைவா இருக்கிறதுனால வாழ்நாள் குறைவா இருக்கு. இது போக நீங்க சரியா மெயின்டெனன்ஸ் செய்யாததுனால என்ன ஆகுதுன்னா அது சீக்கிரமா வந்து ஃபெயிலியர் ஆகி போகுது. இந்த பேட்டரி ஸ்பேர்ல இந்தியாவில் இருக்க அத்தனை பேட்டரி ஸ்பேருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சாதாரண பிராண்டா இருந்தாலும் சரி, பிராண்டடு பேட்டரி ஸ்ப்ரேயரா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து மோட்ரு மற்ற எல்லா பொருளும் நல்லா இருக்கும். பேட்டரி மட்டும்தான் ஃபெயிலியர். அது உங்க எல்லாருக்குமே வாங்கி பயன்படுத்துற எல்லா விவசாயிக்குமே தெரியும். அதற்கு ஒரு தீர்வா இருக்கணும் தான் இந்த லித்தியம் பெரோபாஸ்பேட் இந்த பேட்டரியை நாங்க கொண்டு வந்தோம். சரிங்களா, இந்த பேட்டரி வந்து அதுக்காக தான் பயன்படுத்துறோம். இந்த பேட்டரி வந்து நீங்க போடுறதுனால அதிகமான வாழ்நாள் வந்து உங்களுக்கு கொடுக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நீங்க தைரியமா யூஸ் பண்ணலாம். நோ மெயின்டெனன்ஸ், எல்லாமே செல் டைப் தான். இது அந்த லெட் ஆசிட் வந்து ஒன்ஸ் போயிட்டா திரும்ப நீங்க வந்து சர்வீஸ் செய்ய முடியாது. இது போல பிரச்சனை இருக்கு. இதுல வந்து நீங்க சர்வீஸ் செய்துக்கலாம். எந்த பேட்டரி வீக் ஆகுதோ அது வரைக்கும் எடுத்து போட்டு நீங்க சர்வீஸ் செய்யலாம். நல்லா இருந்தா மற்ற செல்ஸ் எல்லாம் அந்த ஐஆர் வேல்யூ நல்லா இருந்தாக்கா நீங்க வந்து சர்வீஸ் செய்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த ஐஆர் வேல்யூ குறைஞ்சிருக்கோ, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் அதை, அதாவது உள்ளீடு ரியாக்ஷன் அதுக்கு பேரு. அந்த பிரச்சனை நடக்கும்போது பேட்டரியினுடைய வாழ்நாள் வந்து குறைஞ்சிடும். அது கிட்டத்தட்ட நடக்குது ஒரு மினிமம் ஒரு 5 வருஷமாச்சு ஆகும். ஒரு பேட்டரி நீங்க வாங்குறீங்கன்னா 1 வருஷத்துல இல்ல 1.5 வருஷத்துல பெரும்பாலான விவசாயிங்க போயிடுச்சுங்க, நாங்க வந்து மெயின்டெனன்ஸ் செய்யல அதனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு இது போல ப்ரெஷர்லாம் இருக்காது, டேங்க் கவுண்ட் குறைஞ்சிடும். சரிங்களா, இதெல்லாம் வந்து சந்திக்கிறதுனால உங்களுக்கு வந்து திரும்ப வந்து வருஷத்துக்கு ஒரு பேட்டரி வாங்க வேண்டியது இருக்குது. நீங்க ஒவ்வொரு வருஷம் வாங்கிட்டு வரும்போது அதனுடைய செலவு என்னன்றது உங்களுக்கே தெளிவாக தெரியும். நீங்க எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாக்கா அதுக்கு ஒரு மாற்றா அதுக்கு ஒரு தீர்வா கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த பேட்டரியை விவசாய மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் திரும்ப இந்த வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். ஏன்னா இன்னும் நிறைய விவசாயிகள் ஏற்கனவே பதிவு பண்ண வீடியோவை பார்க்காம இருக்கிறீங்க. புதுசாக திரும்ப போடும்போது அந்த புது விவசாயிகள் சந்திப்பாங்கன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். இதில் வந்து இந்த பேட்டரி எதுக்காக வேற எங்கே பயன்படுத்தலாம்னு விவசாயி நீங்கள் கேட்குறீங்க. பேட்டரி சார்ந்த எந்த ஒரு எக்யூப்மெண்ட் நீங்கள் பயன்படுத்தினாலும் அங்கே நீங்கள் வந்து இதை அசம்பிள் பண்ணி செய்துக்கலாம். குறிப்பாக அந்த மின்சார வேலையை ஒரு சில விவசாயிகள்லாம் வந்து இந்த ஊட்டி பகுதி, இந்த ஈரோடு மாவட்டம், இன்னும் வேற எங்கே காட்டு பகுதியில் இருக்கிற கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து மின்சார வேலைக்காக லெட் ஆசிட் பேட்டரி பயன்படுத்தி அதனுடைய லைஃப் சைக்கிள்ஸ் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு மாற்றாக இது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கேட்குறீங்க. அவங்களுக்காக ஒரு சிலருக்கு நான் செய்தும் கொடுத்துருக்கேன். அது நல்லா ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுபோல் இன்னும் வந்து அந்த வீடர்
பேட்ரி வீடர்லாம் இருக்குது ஒரு சில எக்யூப்மெண்ட்டு, அதுக்கு இன்வெர்ட்ரு, அந்த சோலாரு, டூ வீலரு, இது போல் எல்லாத்துக்குமே செய்ய தரோம். இது விவசாய சேனல்ன்றதுனால விவசாயம் சார்ந்த கருவிக்காக தான் நாங்கள் வீடியோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மற்ற விஷயத்தை நம்ம இந்த சேனலில் பேச முடியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ப்ரெஷரை வந்து உங்களுக்கு எப்பவும் இருக்கும். நீங்கள் வந்து தைரியமாக இதை வாங்கி பயன்படுத்தலாம். ஒரு வருஷம் நீங்கள் அந்த பேட்டரி ஃபெயிலியர் ஆகிடுது, இது வந்து 5 வருஷம் ஸ்டாண்டர்டாக வந்து இந்த ப்ரெஷர் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் மேக்சிமம். அதையும் தாண்டி நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒரு சிலர் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸை பொறுத்து 10 வருஷம் கூட கூடுதலாக போகும். ஏன்னா இந்த லித்தியம் பெரோபாஸ்பேட்டினுடைய கேரக்டரே அது போல தான். நீங்கள் மாறக்கூடிய சுச்சுவேஷனில் விவசாயிகள் இருக்கிறீங்க, இந்த பேட்டரிக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸு இருக்காது. உங்களுக்கு வந்து நல்ல வாழ்நாள் நீட்டிச்சு கொடுக்கும். இன்னும் நீங்கள் மருந்து தெளிக்கும் போது அந்த மருந்தினுடைய இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கவர் ஆகிறத பார்ப்பீங்க. நீங்களே பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி நிற்குதை பாருங்கள். இது போலலாம் வந்து நிறைய ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் இந்த பேட்டரியில் இருக்குது. இன்னும் உங்களுக்கு மேலும் தகவல் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா என்னுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஒரு சில படிக்காத விவசாயிகள் இருக்கீங்க, அவங்களுக்கு என்னுடைய தொலைபேசின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8825774472. இந்த நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். 88 25 77 44 72. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். ஒரு சில ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, அவங்களுக்கு ஒரு சில டைம் வந்து அந்த நம்பர் டிஸ்பிளே ஆகாமல் போயிடுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது டெக்னிக்கல் வீடியோ, உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.